ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் என்னென்ன வழிகள்லாம் நம்ம வந்து ஐ எம் ஃபைன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் ஹிந்தியில் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து உங்களை பற்றி விசாரிக்கும் போது ஐ எம் ஃபைன்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா 3-4 வார்த்தைகள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வார்த்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா. அதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே டீக்கும். மே அப்படின்னா நான், டீக்கும் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன். மே டீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் ஃபைன் அப்படின்னு யாருக்காவது நீங்கள் பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மே டீக்கும், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்த வார்த்தை நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மே அச்சாகும், அதாவது நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புனீங்க அப்படின்னா சின்ன சேஞ்ச் தான். மே டீக்குன்னு சொன்னீங்க, இப்போ மே அச்சாகும் அப்படின்னா நான் நன்றாக இருக்கிறேன், ஐ எம் குட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இடத்துல ஒரு பையன் வந்து சொல்லும்போது அச்சான்னு சொல்லணும், இல்லை பொண்ணு வந்து சொல்லும்போது அச்சி அப்படிங்கன்னு சொல்லணும். அதான் மேஸ்குலின் அப்படின்னா அச்சா, ஃபெமினைன் அப்படின்னா அச்சி அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேவா. நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து இப்போ சரியாயிடுச்சு, இப்போ ஒர்க் போகிறோன்னு வச்சுக்கலாம். யாராவது வந்துட்டு உங்கள் உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் சந்தேகமாக கேட்பாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். மே பில்குல் டீக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பாக ரொம்ப நல்லா உடம்பு சரியாயிருச்சு, நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஐ எம் அப்சல்யூட்லி ஃபைன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஹிந்தியில். அடுத்த வார்த்தை என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் சொல்ல விரும்புவீங்க இல்லையா. அந்த இடத்துல ஹிந்தியில் எப்படி பேசுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே குஷ் ஹூ. குஷ் அப்படின்னா ஹாப்பின்னு அர்த்தம். ஐ எம் ஹாப்பி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது மே குஷ் ஹூ அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹிந்தியில். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வார்த்தை பார்க்குறோம் அப்படின்னா, சப் டீகே. ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க, ஃபேமிலி சுச்சுவேஷனை பற்றியோ இல்லை ஒர்க் எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னு வைங்களேன் இன்டெரக்டாக, நம்ம என்ன சொல்லலாம்னா சப் டீகே, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு, இல்லை எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம சப் டீகே அப்படிங்கிற வார்த்தையை பார்த்திங்கன்னா ஹிந்தியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இத்தனை வேர்ட்ஸ் தான் நான் கற்றுக்குறோம். ஸோ பார்த்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள், நல்லா சொல்லி பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை வேறு எதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு பர்டிகுலராக வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன்.